அக்கா அப்போ காணி வேணா இப்போ என்ன வீட்டுக்கு என்ன அப்புறம் காணிக்கு இருப்போம். இந்த ஃபோனும் கையும் தான் நீங்கள் என்ன ஆனால் உண்டு உங்களோட மச்சானே நீங்கள் ஒழுங்குபடுத்தலாட்டி எங்களை விட்டியதோ இனி கஷ்டமா? அப்போ இவருக்கு ஒன்றும் கொடுக்கதே இல்லையா காணி எடுத்தாராக்கு? என்ன என்னத்தம் உங்களோட காணியில அவருக்கும் பங்கோ பாக்கியம் என்ன நல்லா பின்னே போறீங்க முன்னு பார்த்து கொடுங்க 2 துண்டை. ஆனால் உங்களை மாதிரி நான் ஒரு தோடையும் கஷ்டப்படலேக்கா உண்மையா. அதுலேருந்து இந்த அவ்வளோ அப்படியே பாதை உங்களுக்கு நீங்கள் கேட்ட பாதை அது இது. இப்போ என்ன உங்களுக்கு விளக்கம் தெரியுமோ? இவைக்கும் நாங்கள் வேறொரு ஆக்கள்லாம் நான் இவைக்கு வேண்டி கொடுக்குறோம். என்ன இவையும் கஷ்டமாக்கள். ஓ என்ன சொல்லுங்க. இதுக்கு முதல் ஒரு ஆக்கள்கிட்ட வேண்ட போய் அதுகள் ஏமாற்றி போட்டுருவோம். ஓ ஆனால் உங்களோட மோன் சொல்லுது நீங்கள் அப்படியான ஆளுண்டு உண்மையாத்தான் சொல்லுவான். சரஸ்வதி தெரியுதுண்டு என்ன என்ன இடத்துல சிரிக்கிறேன். இப்போ என்ன விலை என்ன மாதிரி? எனக்கு நான் காணி பிடிச்சோ இல்லையோ பாக்கியமாக்கா காண்டி வேண்டாம் நான் ரெடி. என்ன பாக்கியமாக்கா நல்ல ஒரு மனுஷியாக காலப்பாக்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் முழுசாவே எனக்குண்டே அப்படியே உரிமை எடுத்து விட்டோம். வேலி வச்சு என்ன புரியும் நீங்கள்? எனக்கு வேலி தானப்பா முக்கியம். உங்களை அடிச்சு வேண்டக்கே வேலியால் தானே பாயம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு வேணும் தானே. இப்போ உங்களுக்கு ஓகேயோ? ஆ என்னென்ன அந்த இப்போ தவிச்ச முயல் அடிக்கிற வேண்டாம் அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒன்றும் இல்லையேன்னு இங்கே ஓமண்ட இருக்கக்கூடாது. அப்படி இல்லை தானே, அப்படி இல்லை. ஆனால் பாக்கியமாக்காட்ட காணி வேண்டாவும் கொடுத்து வச்சுக்கோம். நல்ல ஒரு மனசியாவா. ஐயா எப்படி இந்த காணி பாக்கியமாக்காட்ட காணி? இப்போ நீங்கள் எப்போ எழுத ரெடி? எனக்கு நாளைக்கு அவருக்கே தெரியும். நான் லோன் ஒன்று போடுறேன். இந்த லோன் எனக்கு சரி வந்தால் தான் நான் இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் இருந்தோண்டு லோன் போட்டுருப்பேன். 6 லட்சம் லோன் போட்டால் சரியா பாதை 2.5 லட்சம் லோன் போட்டால் மிச்சமெல்லாம் வட்டி வியாத்துக்கு எடுக்கிறேன் ஐயா. உண்மையா? சீரியஸா கேளுங்க, வட்டிக்கு தான் எடுக்கிறேன். அவ தெரியுமாடா என்ன மறந்து போனா. நான் பலாலி பலாலி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். ஸோ நேற்றையான வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் கதைச்ச அதே இடத்துல இருந்தே நான் மறுபடியுமாக இந்த வீடியோவுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உடுப்பிட்டியக்காடு காணி எழுவலாக தான் நாங்கள் போகணும். ஆனால் இந்த ஃபியூனரல் நிகழ்வு ஒன்று இருக்கிறதால தவிர்க்க முடியாமல் நாங்கள் அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு முன்னால் அமைச்சு அவங்களோட சவரத்துக்கு கால் பண்ணிக்குள்ளே தங்கச்சி சொன்னுவா இப்படி பொடி வேற 2 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ காலமாக சொன்னுவா 11 மணி ஆகும்ண்டு. 11 மணி இப்போ 2 மணி ஆகிருக்குது. அப்போ 2 மணி சிலவில் 5 மணி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் சிலவில் நேரம் வீணடிக்கப்படலாம். ஸோ அதால் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடுப்பிடி அக்காவுமே கால் பண்ணியிருக்கிறா. அவார்ட விஷயமும் முக்கியம். அப்போ நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு கவிதாசை கேட்டேன் நான் என்ன செய்வோம்னு சொல்ல. அவன் சொன்னால் அப்படி ஃபியூனரல் இருக்க வழியாக நாங்கள் வெளுக்கிற மக்கா அங்கே போகிறோக்குன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு வாரம்னு சொல்லி. அப்போ அவள் சொன்னுவாம் சில வேளை நாங்கள் லேட் பண்ணினா காணியாக இருக்கும் அவங்க கொடுக்கையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கதையை கேட்ட அப்புறம் நாங்கள் போகிறது சரியில்லை தான். உண்மையிலே இப்போ எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஃபியூனரலை தான் ப்ரிப்பேர் பண்ணி போவோம். ஆனால் இப்போ நேரம் இருக்கிறதால நாங்கள் உடுப்பிட்டியா காடுக்காக காய்ச்சி போட்டு அவார்டு அலுவலை பார்ப்போமேன்னு சொன்னால் அவங்க இருக்கிற வீட்டு அந்த சேரை பற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் கதைச்சி விட்டோம் கோவத்தில் மீன்ஸ் என்ன உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் தானே. அப்புறம் ஓமாக்கா நாங்கள் என்னென்னா அந்த ஃபியூனரலுக்கு செத்த விட்டு இப்போ வளர்க்கிட்டது அது கொஞ்சம் டிலே ஆகுமாம் போடி. மற்ற நீங்களும் சொன்னீங்களாம் நாங்கள் லேட் பண்ணினால் சில காணி வேறையாக போகுது தெரியாண்ணே. அப்போ என்ன நான் வரட்டா உங்களோட ஆல்ரெடி அவர்
அவர் யார் அந்த காணிக்காராளோ? சரி, அப்போ உங்களோட மச்சான் இப்போ ரெடியாக நிற்கிறாரோ? சரி ஓகா, நீங்கள் ஓகா மச்சானுக்கு அடிங்க, இப்படி நாங்கள் வாரம்னு சொல்லுங்க, அப்படியே வந்தால் அதில் போய் பார்ப்போமா? சரி, அப்போ நாங்கள் வர கணக்காக இருக்கும். இப்போ 1 மணி நேரம்ண்டா அப்படி உங்கள் வர அப்படி ஒரு 1:20 ஆகும். நாங்கள் எளியா சரியா இருக்குமே என்ன? சரி அக்கா, ஓகே ஓகே ஓகே. அப்போ இவங்களோட அலுவலம் உண்மையிலேயே முக்கியமான ஒரு அலுவல். என்ன சொல்கிறப்பா, அவன் நீ என்ன சொல்கிறது, வேலையும் செய்யலாது, தனிமையில் இருக்கிறா, ஒரு பொடியை நான் நீ உழைச்சி குடும்பத்தை பார்ப்பான். ஆனால் என்ன சொல்கிறது, காணி வண்டி வீடு கட்டக்கூடிய நிலைமை கட்டாயமே இல்லை. அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் 4-5 பிள்ளைகள் இருக்கிற, அதாவது அப்புறம் உழைக்கிற குடும்பத்தில் கூட ஒரு காணி வண்டி வீடு கட்ட முடியாத எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள ஒரே ஒரு படியனா அவனுக்கும் 18 வயசு. அவனை பார்த்தாலுமே உங்களுக்கு அவ்வளோ வரும். இந்த சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் அவனுமே காஞ்சி போய் தான் இருக்கான் படியன் அப்போ இனி அவன் உழைச்சி ஒரு காணி வேண்டி வீடு கட்டி நீ தங்கச்சியார் கல்யாணம் எல்லாம் கட்டி கொடுக்குறான்னு சொன்னால் அது கனவில் மட்டும்தான் நடக்கும். அதுக்காண்டி நாங்கள் நடக்கான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறது, நிலைமையை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லலாம் தானே. இப்போ பார்த்தா தெரியும் மழை பெய்யான்னு, மப்பாக இருந்தால் தெரியும் எங்களுக்கு மழை பெய்ய போகணும். அப்போ அதே மாதிரி அவனால் செய்ய முடியாத ஒரு காரியத்துக்கு நாங்கள் ஒரு அண்ணாவாக எங்களோட உறவோடு சேர்ந்து அவனுக்கு இந்த ஒரு சப்போர்ட்டை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தங்கச்சியாட்ட வாழ்க்கைக்குமே அது என்ன சொல்கிறது, பின்னாடிக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட்டு போய் என்ன மாதிரி, அதாவது அந்த காணி எப்படி இருக்குது, விலைக்கு வேர்த்தா அப்படின்றத பார்த்துட்டு உறுதியெல்லாம் செக் பண்ணி போட்டு கடந்த காலத்தில் நடந்த தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி ஓகேன்னு சொன்னால் அதை நாங்கள் வாங்கி கொடுக்குறக்கூடிய நடவடிக்கையை எடுப்போம். அதே நேரம் ஒரு சில பேருக்கான கேள்வியாக இருக்குது என்னென்னு சொன்னால், அப்போ அந்த போன 7.5 லட்சம் என்ன தம்பி அதுக்கு ஒரு முடிவில்லையா அப்படின்னு கேட்டால் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் சில பேர் நிற்கக்கூடும். என்னென்னு தெரியுமோ, வீடியோவில் இப்படி காய்ச்சி போட்டு அவைகிட்ட நாங்கள் வேண்டி எடுத்துடுவோம்னு கூட சில பேர் நிற்கக்கூடும். ஆனால் எங்களை புரிஞ்சு கொண்டவங்க அறிஞ்சு கொண்டவங்களும் தெரியும் அவங்க கதைச்ச கதையளவில் நாங்கள் சொன்ன சம்பவம் உண்மையாக பொய்யா அப்படின்றது. அதே நேரம் ஒரு காய்க்கு நாங்கள் அப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த குடும்பம், அதாவது என்ன சொல்கிறோம், அவங்க வட்டிக்கு போய் அவ்வளோ காசை வாங்கினவங்க நாங்கள் 7.5 லட்சத்தை திருப்பி வாங்கி போட்டு வீடியோவில் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி கதைச்சிட்டோம்னு சொன்னால் அவங்க இன்னொரு இடத்துல போயிட்டு கதைக்கிற பெரிய டைம் ஆகாது. அது ஈஸியாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். கடவுள் மேலே பாரத்தை போடுவோம். அதே நேரம் ஒரு நேரம் ஏதோ ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அதே நேரம் அவங்களுமே கஷ்டப்பட்டவங்களாக இருக்கிறதால ரைட் ஓகே, ஏதோ அவங்களுக்கு ஒரு செஞ்ச உதவியாக நாங்கள் நினைச்சி விடுவோம். என்னைய புரிஞ்சு கொண்டவங்க நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்கு புரியப்படுத்தவும் முடியாது. இருந்தாலும் நாங்கள் இந்த உடுப்பட்டியை காணிக்கு உண்மையிலே 7.5 லட்சம் என்ற ஒரு பெரிய லோஸ்ட். என்னதான் இருந்தாலும் நாங்கள் சொன்ன காரியத்தை செஞ்சு கொடுத்தே ஆகும். நான் இப்போ வேறு யாரோட கதைச்சி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணாவோட கதைச்சிருக்கேன். அதேமாதிரி இன்னும் ஒரு சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மாவோடையுமே நான் நேற்று தினம் கதைச்சேன். அப்போ ஓரளவு எங்களுக்கான நம்பிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடி இருக்குது. அவாக்கான அந்த ஒரு காணியை வாங்கலாம். நாங்கள் ஈவன் காணியை வாங்கினாலும் பெருமளவுக்கு இல்லாட்டும் ஓரளவு சிறிய அளவில் அவங்க இருக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு வீடு செஞ்சு கொடுக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு காணியை பார்ப்போம். ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் இங்கேருந்து விளக்கிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஃபோனும் கையும் தான் நீங்கள் என்ன ஆனால் உண்டு உங்களோட மச்சானே நீங்கள் ஒழுங்குபடுத்தலாட்டி எங்களை விட்டியதோ இனி கஷ்டமா. செத்த விட்டு போயிருந்தாங்களா? எப்போ சொன்னவர்? நேற்றோ இன்றைக்கோ? இப்போ சொன்னவர். செத்த விட்டு போயிருந்தாங்க வந்திருக்கோம். ஃபோனில் காசு இல்லைன்னு சொல்லி சும்மா வச்சுக்க காதுக்கு நான் கேட்டுட்டு. அது இங்கே வேண்டாம் தம்பி ராஜான், நீங்கள் எடுங்க. அது இங்கே வேண்டாம் அண்டே தான் புதுசு. அப்போ சிரிப்பான் வீடியோலாம் பார்க்குறோம். ஏன்னா தெரியல. அப்போ என்ன தூரத்தை வரதா சரியா? நம்ம இதில் வந்துட்டாரு பேக்காட்டக்கூடாதுங்களே 1.5 நேரம் சொல்லி இங்கே வேங்க சரியா 1.5 நேரம் யாருக்கு? அதை விட இப்போ நாங்கள் எங்களால் டிலே பண்ணக்கூடாதுல்ல. இப்போ அவங்க நிற்கக்குள்ள ஏன்னா
என்ன விடிய அப்புறம் கோல் பண்ணி கவிதாசுக்கு ஒரு கதை போட்டிருக்கீங்க காணிபுரா கை மாறிடுமெண்டு என்ன ஏன் காணி இல்லை இலங்கையோட பன்னீரா இருக்கோமோ பன்னீரா இருக்கோமோ இந்த கதையை நீங்கள் முதல்ல சொல்லிக்க அவ்வளோ பிரச்சனை இல்லையாப்பா ஆ விஸ்வமாடு குழாக்கிணத்தடிக்கிட்ட ஒரு காணி கிடக்கான் ரெண்டா தண்ணியும் தேவையில்லை குழாக்கிணறண்டக்கா தண்ணியும் தேவையில்லை அப்போ அங்கே எடுக்கலாம் தண்ணி ஆ அக்கா நீங்கள் உள்ளே போய் நில்லுங்க நிற்கிறீங்க வெயிலத்துக்கு அவன் தம்பி வாட்டு போனால் டக்குன்னு ஓடியாகும் உண்மையாக வருதோக்கா பின்னால் வர ஆள் தானே ம் குழம்பா என்ன சரியே போமா என்ன என்ன எங்கே போகணும் ரெண்டா நீங்கள் இப்போ சைக்கிளை விட்டு வாங்கணும் வாகனத்தில் போவோம் ஓ காணிக்கார அம்மாவை ஏற்றிட்டு தான் போவோம் அவள் காணிக்காட்டு அவள் அங்கே நிற்கிறா அவள் அந்த போகிற ரோட்டில் தான் அவன் வீடு அப்போ இடம் காணாதே அதான் பிரச்சனை காணிலேருந்து தூரமா அவட வீடு காணிலேருந்து தூரமா அவட வீடு அவள் வந்து வீட்டை ஏற்றிக்கிட்டா அப்படியே காணியை போய் சரி பக்கத்தா பக்கத்தானா டக்குன்னு விட்டு தேர்த்து தெரியல அப்படி செய்யலாம் ஏன்டா இவங்க வாரப்படாப்பா பிறகு அதான் நாங்கள் வாரம் நாங்கள் ஏற்றிட்டு வாங்க நான் வாரேன் பிறகு நீங்கள் அவையும் ஏற்றிட்டு வாங்க பிறகு நான் ஏற்றிட்டு போயிட்டு வந்தேன் சரி அப்போ இருங்க விக்னேஸ்வரா தெரியும் தானே ஸ்கூல் ஓ இடத்துக்கு போக தேவை இல்லையா அப்போ நீங்கள் இப்போ முன்னு தான் போகிறீங்க அப்போ நாங்கள் வரோம் சரி முடிஞ்சு போயிருக்கா இது அக்கா இவர் என்ன முறையில் மச்சானக்கா அவங்களுக்கு தங்கச்சியோட ஹஸ்பண்டா இல்லை அது இல்லை அவர் இல்லை அவர் மெக்கானிக் இல்லைடா அது அவர் மெக்கானிக் இது வந்து உங்களோட மெட்ட தங்கச்சி என்ன அப்போ இவருக்கு ஒன்றும் கொடுக்கதே இல்லையா காணி எடுத்தாராக்கு என்ன என்னத்தம் உங்களோட காணியில அவருக்கும் பங்கோ அப்போ ஓ அப்படி ஓ ரைட் அப்போ அதான் அவர் வந்து தங்கட காசை போடுவார் நாங்கள் இப்போ எங்கட காசை போட அப்போ இப்போ தங்கச்சி ரெண்டையும் பக்கத்தில் இருக்க போறீங்க புறம் என்ன அப்போ கிளை கட்ட போதா அவள் அடி விளையாடல நீங்கள் அடி விடுவீங்களா அப்போ இப்போ அதான் பிரச்சனை நேற்று அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு கோல் அடிச்சிருக்கா கடைசி வந்து பயத்துலேயே அடிச்சா வரோம் அடிக்கிற பார்த்தீங்க நான் சொன்னேன் இப்போ எந்த பக்கம்டா போகணும் உடைய பக்கம் தானே அதான் சொல்லி இருக்குது நம்பிக்கை இல்லை ஏன்னா தான் காரை விட போகணும் அங்கே சொல்லியிருக்கிற கதை அம்மா சுண்டர் அக்கா அப்போ இது ரெண்டு பிறப்பு காணி ஒரு பிறப்பு அவையில் வாங்குறேன்னு முடிவாயிட்டுதா இப்போ மற்றொரு பிறப்பு எங்களுக்கு அப்போ அது இன்னும் நல்லம் தானே அப்போ என்ன நேற்று ஒன்றுமே தெரியாம மாதிரியோ 5-6 லட்சம் பண்ணுவே தான் கதை போய் பார்க்கணும் எல்லாம் படிவெல்லாம் படம் முடிச்சு போட்டு தான் வந்துருக்கிறீர்கள் நீங்களும் முருட்டா கூட எங்களுக்கா அப்படியா ரெண்டா அப்போ இப்போ அப்போ இப்படி விவேல் பார்க்குற முறையில் காணி மலிவாக தானேக்கா இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ என்னென்றால் இப்போ அவங்க ஒரு பரப்பு அவங்க வாங்குற ஆண்டைக்குள்ளே இப்போ அண்ணா என்ன வேலை மேசன் வேலை செஞ்சு அவர் ஒரு பரப்பு காணி வாங்குறாருன்னு சொல்லக்குள்ள கட்டாயம் அவர் தன்னால் முடிஞ்சளவு தான் வேண்டுவார் அதில் நீங்கள் இப்படியே டீல் போட்டீங்களோ இப்போ உதாரணமாக ஒரு 2 லட்சம் வேண்டா நீங்கள் ஒரு 3 கொடுங்க நான் வேட்டு 5ன்னு சொல்லி அப்படியே மொத்தம் இப்போ 2 பரப்பு 8 லட்சம் கொண்டு வைப்போம் பரப்பு எங்களுக்கு 5 லட்சம் அவைக்கு 3 லட்சம் கதை விளங்குதோ இப்போ இது நான் சும்மா ஒரு யதார்த்தத்தை கதைக்கிறேன் நான் சில இடங்களில் இப்படி நடந்தபடியா அதுக்காண்டி நீங்கள் அப்படித்தான் செய்தீங்கன்னு சொல்ல வரையில்லை இவன் அண்ணா கூட
மேசன் வேலை செஞ்சோ என்ன செஞ்சோ அவர் உண்மையிலேயே அவர்கிட்ட கடின உழைப்பால் அந்த காணியை பண்ணி அவன் மெரிச்சிக்காரன் லோன் எடுத்து வச்சுக்கிறா சமத்தியில். அப்புறம் என்ன அப்போ அவ எப்படி செய்யலாம் சும்மா காணியை பார்த்து அவரில் பிளாங்குமாக்கா இந்த மாதிரி இப்போ கரவட்டி என்றக்குள்ள விக்னேஸ்வரா பள்ளிங்க ஒருத்தா போண்டு யாரு ஆள் வரட்டு நான் ஒரு நாள் உங்களுக்கு போகணும். ஒரு நாள் போனது இல்லையோ அப்போ நீ என்ன போக போறீங்க? இனி தான் போகணும். சரி ஆத்தே வைக்கதாங்கனாக்கா அந்த பள்ளிக்கத்தடிக்கு என்ன விரட்டுமா? எந்த பள்ளிகம் இதெல்லாம் போடுவோம் இப்போ அதுக்காக விட்டாங்க உள்ளால வேலை வைத்தார் எந்த பள்ளிக்கு சொல்ற? அதான் சொல்றேன் பெட்ரோல் செட்டுக்கு முன் ரோட்டாலையோ அதைத்தானே கேட்குறேன். பெட்ரோல் செட்டுக்கு முன் ரோட்டால மெயின்ன்றது இங்கே பரத்து தானே மெயின். அதுதான் நிற்கிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் பெட்ரோல் செட்டுக்கு முன் ரோட்டால வர நீங்கள் நிற்கிறீங்கண்ணே. சரி சரி நான் வளைஞ்சு வரேன். ஓகே சரி சரி இந்த எப்படி எங்களை வளைஞ்சு விட்டான் தான் நிற்கிறேன். விக்னேஸ்வரா வந்து இந்த ரோட்லாம் வரணும் எனக்கு தெரிஞ்சு. ஆள் அதுக்குள்ள கிடைக்கல எங்கேயோ விட்டுட்டு நிற்கிறேன். ஏன்னா அக்கா அப்போ காணி வேணா இப்போ என்ன வீட்டுக்கு என்ன அப்புறம் காணிக்கு இருப்போம் என்னண்டு காணிக்க இருக்க புரியலோ? அது சரி. உங்களோட கதைக்கு நானும் இப்போ பொடியல் தராளிக்கு தான் காய்ச்சிருப்பேன். நான் திருப்பி பதில் சொல்லியிருப்பேன். என்னதான் உங்களுக்கு பம்பளா இப்போ தங்கச்சி என்ன இப்போ காணி வண்டி அவன் இருக்கிற காணி வீடு வீடு சின்ன ஒரு வீடு போட போகிறோம். சின்ன ஒரு வீடோ? நாங்களும் ஒரு சின்ன ஒரு வீடாக போடுவேனாக்கா. நீங்களும் தம்பியும் தங்கச்சி நான் இப்போ உங்களுக்கு இங்கே காணி வேணுன்னா கூட தங்கச்சி திருப்பி வந்துடுவா இல்லாட்டி அங்கே ஆனோம் உங்களோட மகள் அவன் படிப்பு முடிய தான் வருவா. படிப்பு முடியாண்ணா? அப்போ இன்னொரு ரெண்டு வருஷம் கூட ஏன்னா 2 வருஷம் ஓயிலுக்கேண்ணா? அது சரியா இதுக்கு இந்த பள்ளிக்கங்க இதுக்குள்ள விக்னேஸ்வரா பள்ளிக்கூடம் இருக்கும் நினைக்கிறேன். மூட்டம் கொஞ்சம் அன்னைக்கு ஆள் இதுக்குள்ள பிறந்து ஏரியா கடைக்குள்ள பயிரவன் மாதிரி. அண்ணே எது வீடு அம்மாண்ட உதாரண வீடு வருஜனம் ஆளு என் சொல்லிக்க முதல்ல நான் சொன்னேன் முதல்ல இளம்பு கொண்டா இப்போதான் இளம்பு கொண்டோம். நீங்கள் சொல்கிறதுபடியா நடக்கணும். எனக்கு தான் நடப்பான். அப்புறம் எப்போ காணி நீங்கள் நான் கொண்டு இருக்கும் அலுவலப்படி மட்டும் கண்டாட்டு காயக்கூடாது. எதுக்குள்ள காணி காணி எலுவலப்படி மட்டும் கேட்கணும். வேணாம் சோச்சி தரட்டோண்டு கேட்கும்லாங்குது உங்களை பெரியம்மாக. அப்போ நான் சொன்னது சரிதான். என்னண்டு காணி பிரச்சனை மலிவா வேண்டாம். என்ன விலை ஆகணும் காணி? 6 ரூபா குறையாகும். 2 பேரை பார்வைண்டா பரவாயில்ல தானே? ஒரு பேரை பார்வை நீங்கள் டிக்டாக்ல கிடைக்கிற மாதிரி தானப்பா நேரையும் கிடைக்கிறீங்கப்பா. ஒரு பேரை பாரு ஒன்று தான் ஆரண்டு சொன்னேன். ஒரு பேரை பாரு ஒவ்வொரு தடவை காணி அங்கே இப்போ எல்லாம் அதான் நான் வந்து கெஞ்சி கெஞ்சி நீங்களே தனியாக வந்து கெஞ்சி எங்களே கூட்டி வந்து கெஞ்சிக்கலாம். நாங்களும் சேர்ந்து கெஞ்சிருக்கோம். நானும் வேற விஷயமா லோடுபட்டு திரியிறேன். என்ன விஷயமா? நானும் பார்க்குறேன் ஒரு பேரை. அதுதான் அந்த 2 பேரை போனால் உண்டு உங்களுக்கு கொண்டாங்கிறது அதான் பேச்சு. அதான் சொல்லு அவ கொடுத்தா 2 ஒன்றா தான் கொடுக்குறாரு. அதைத்தான் நான் அதை வேண்டினா 2 பேரும் ஆளு கொண்டு எடுக்கலாம் தானே? ஓ எடுக்கலாம். அப்போ நீங்கள் கதைச்சிருக்கலாம் அவளோட விஷயத்தை கொஞ்சம் இப்போ கதைப்போம். மற்றது 6 கூட நம்பர்னு சொல்லுங்க. 8 நம்பர் ரெண்டு சொல்கிறேன். இல்லை அதாவது கூட 6 சொன்ன ஆளுக்கு கூடாண்டா இறங்கி தான் வரணும். கதைங்க நீங்களும் மற்ற அண்ணன் இங்கே எல்லாம் உறுதி காணி தானே? உறுதி இல்லாத காணியே தெரியுங்களே யாரும் காசாவது கடந்த காலத்தில் நடந்த விஷயம் தெரியும் தான் உங்களுக்கு. அது தெரியும். அது கட்டாயம் நடந்த விஷயம் தான். அவள் பிரச்சனை இல்லை. அவள் சீக்கிரம் எழுத சொல்கிறா. காணி உங்களுக்கு பிடிச்சா சீக்கிரம் எழுதுங்க. இப்போ எழுதுவோம் பின்னேரம். ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓகேயோ? நீங்கள் ஓகே? நான் அவளுக்கு இப்போ காணி நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னால் எனக்கு திங்கக்கிழமை எனக்கு ஓகே. திங்கக்கிழமை அப்போ பிரச்சனை திங்கக்கிழமை எழுதுவோம். சரி ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ பார்த்து உங்களுக்கு சரியண்டா சரி. அதாவது 2 பிறப்பும் வந்தால் 2 தான் கொடுப்பா. ஒன்றா பிரிச்சு எழுதுறாங்க. ஒன்றா பிரிச்சு எழுதலாம்.
அப்ப என்னன்னு சொல்லுங்க அப்போ மனோஜன் மன்படி உவவும் நானும் அதுக்குள்ளவங்களுக்கு பாதை விடும் என்ன முன்னுக்கு பின்னுக்கு தானே வெறும் காணி இப்போ ஒன்று முன்னுக்கு எடுத்தான்னு சொன்னால் உவங்களுக்கு பாதை விட்டு தரும் ஒன்று நாங்கள் பின்னுக்கு இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் அந்த சைட்டால் உவக்கு ஒரு 3 அடி கொடுத்து எங்களுக்கு இஞ்சால 3 அடி போட்டால் 6 அடி போட்டோம் காணியை போய் பார்ப்போம் பார்த்து போட்டு காய்ப்போம் அப்படிதான் எனக்கு நீங்கள் என்ன இதுங்களோ நான் இதை எடுக்கிறதா நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நான் முடிவு எடுத்துட்டேன் 2 டைம் என்ன எங்கள்கிட்ட அக்கா ஒரு ஆள் இருக்கு 2 டைம் கொண்ட தூக்கி கொடுக்குறாப்புல நான் இப்போ உபசாரிக்கினால் அவள் கொண்டு கொடுக்குறேன் சறுக்க மாட்டாவே சறுக்க மாட்டா அப்படி நீங்கள் உறுதி வச்சா எனக்கு சந்தோஷம் ஆள் இப்போ எல்லாம் சறுக்க மாட்டா நாங்கள் இதாக தந்துருக்கோம் பிரச்சனை என்ன எங்களுக்கு வாராக்கெல்லாம் சறுக்குறாங்க அதான் பிரச்சனை நீங்கள் என்ன சொல்லுங்க அப்போ இனி இப்போ இது கூட பெரிய மாண்டைக்குள்ள பயமாக கிடையாது நீங்களே எவ்வளோத்த நீங்களே என்னத்தை நீங்களே எவ்வளோத்த வைக்கிறீங்கப்பா ஆமாப்பா அண்ணன் சிவனுக்கு கணக்கு கொடுப்போம் எங்கே இருக்கிறார் எங்கேயா இருக்கிறார் அண்ணன் முந்த பூமியில் வாழ்ற மனுஷனை கொடுங்க கணக்கு பிறகு சிவனுக்கு கொடுப்போம் கணக்கு என்ன தெரியல உப்போட உங்களை பற்றி தான் காய்ச்சுன்னாப்பா நீங்கள் அப்புறம் வீடியோ பாருங்கள் ஆறுதலா உங்களை பற்றி தான் காய்ச்சுன்னு வந்தாப்பா வீடியோவில் அப்போ லைவில் போட போகிறீங்க அப்புறம் என்ன நாங்கள் உங்களுக்கு நீங்கள் உழைச்சி வாழ்றீங்களப்பா எங்களுக்கு அதுகளுக்கு உதவி செஞ்சல உதவி இல்லை செய்யணும் ஒன்றும் பொய்யும் இல்லை மெய்யும் இல்லை அதில் நீங்கள் இன்னும் கம்பீரமாக காய்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு காய்க்கு சில பேர் இப்போ 6ன்னு சொல்லி போட்டு 2 3 வேண்டி போட்டு 6 தர அவங்க பயப்படணும் நீங்கள் பயப்படத்தே இல்லை நீங்கள் இன்னும் எங்களுக்காண்டி காய்ச்சிருக்கீங்களா அந்த இடத்துல அப்போ பிரச்சனை இல்லை இப்போ என்ன சொல்லுங்க அப்போ எழுத்து இதுவரையும் படிவாக காய்க்கணும் நாங்கள் எழுத்து கூலி கொடுக்குறதோ அவை கொடுக்குறோன்னு எனக்கு அப்போ ஒரு மைண்டுக்கு கதைன்னு சொன்னேன் அவசரப்பட்டு உண்டையும் செயற்படுத்துக்கோ அப்போ விலையெல்லாம் கதைச்சி வடிவாக தாண்டிட்டு லோயர்கிட்ட போயிருக்க லோயர் எழுதியமாம் அந்த காணின்ற மதிப்பு எவ்வளோக்கு பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு தானே போடணுமா ஏன்னு சொன்னாலும் பிறகுங்களுக்கு காணிக்கு மதிப்பு பெறாதான் ரெண்டா இப்போ இந்த சின்னதாக பொடியான 10 காணி வேண்டி இருக்கு இல்லை ஒரு நாள் நாங்கள் உறுதி பெருமை உரைச்சி எழுதக்கூடாது அப்புறம் இது இப்போ இதாக போயிடும் ஓகேடா நன்றியா இவன் தான் இதில் போகிறவன் தான் இந்த காணிக்கு அலுவல் பார்த்து செஞ்சோம் அவர் இவன் நேற்று சரியாக இருந்திருந்தால் நேற்று நீங்கள் வந்த கேப்புகளில் இந்த பிரச்சனை முடிச்சிட்டு இப்போ அம்மம்மா பார்த்துண்ணா இனிமே இல்லாட்டி நாங்கள் நேரம் அலுவல் செஞ்சு கொடுப்போம் வேலை செஞ்சு கொடுப்பதை வச்சு கொடுத்து விடுவோம் புது யாருக்கா உங்களோட தங்கச்சி மனுஷன் நல்ல மனுஷன் கிடக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை அது சரி உங்களுக்கும் அப்படிதான் எனக்கு 2 சின்ன உங்களுக்கோ இவைக்கான் இப்போ உங்களோட படிக்கணுங்க இப்போ தம்பி அங்கே அந்த தங்கச்சி விட போட இவர் வேலை செய்கிற விட்டார் அங்கே நிற்கிறான் வேலை விட்டியோ இல்லை தங்கச்சி விட்டு மெட்ட தங்கச்சி அது அந்த விவரம் வேலைக்கு வரதோ இங்கே இருந்தாலும் அங்கே வேலைக்கு வந்துட்டு அது சிலவர் அவடத்து இவன் இந்த வீட்டுக்கிட்ட நிற்கேன்றிருப்பேன் அதெல்லாம் அந்த சைக்கிளில் யாருமே வரட்டு வேணாம் ஆமாம் இது காணி உறுதி யார்கிட்ட பேரில் இருக்கம்மா தம்பிக்காரன் வாங்க போட்டு பாருங்க பிரேட்டர்ட்ட கொண்டு இது இல்லை தம்பி என்ன உங்களோட தம்பின்ட்டு அப்போ அவன் நீங்களா இருந்த காணிக்கு நான் என்னோட பாரம் எடுக்க என்னோட நல்ல மாதிரி உங்கள்கிட்ட பேரன் தந்துடாக்கோ அது சரியா கனவேட பறந்தது அவள் தான் சொன்னது ஒரு தடவை கொடுக்காது எம்மாட்ட அது 7,000 மாதம் வாடகை கொடுத்துருக்கலாம் இது வரைக்கும் இடம் பிரச்சனை இல்லையாக்கா ஐயா வந்து பேரங்க ஒரு சத்தம் சரி கொண்டு எனக்கு விருப்பம் வேண்ட உங்களுக்கு சொன்ன அப்படின்னா வசதி கூட எனக்கு என்ன வேண்ட விருப்பம் அதுல நின்ற அண்ணன் யாரம்மா உங்களுக்கு ஐயா அவன் வீட்டுக்காரையான்னு மருமம் பிடிக்கணும் என்னோட தான் இருக்கணும் அப்பா செத்தப்பல நான் தனியா வெல்லோ எந்த வீட்டுக்காரையாண்டு நான் இருக்கிற வீட்டுக்காரையா நீங்க வாடகை இருக்கிறீங்க என்னோட வாடகையில நான் சும்மா தான் இருக்கிறேன் இப்போ 25 பேர் தம் வீட்டுக்கு வந்து அப்ப அவர் வீட்டுக்காரண்ணாவா அப்ப அவருக்கு மூலம் சம்பந்தம் இல்லை சொந்தம் இல்லை ஓகே ஓகே அது சரியா நான் ஒரு தைக்குள்ள தான் வந்தேன் எல்லாமே செத்து போட்டு ஒரு தரம் இல்லை அம்மகனும் நானும் தான் அப்பா இப்போ செத்து 6 மாதம் அப்ப நீங்கள் இவரோட எப்படி கனெக்ட் ஆனீங்க இந்த வீட்டுக்கார ஐயா இருக்கிறாரല്ലോ வீட்டுக்கார ஐயா அந்த அம்மா இருக்கிற வீட்டுக்கார அம்மா கூட நல்ல மாதிரி என்னோட அவன் இந்த தம்பியார் தான் இல்ல நான் கேக்குற மாதிரி இப்ப எங்களோட சைக்கிள்ல வர அண்ணா எப்படி தெரியும் சைக்கிள்ல வர அண்ணா எனக்கு தெரியுமே எங்கட அயலுக்கு தானே அப்பா இருந்தவர் இது அவருக்கு காணித வேணும் கூட காய்ச்ச வரா அது சரியா
நான் வந்து அங்காளுக்கு தானே இப்போ இருந்தேன் நான் கரோடி மேற்கு பிறகு பிசகுகள் எல்லாம் இதண்ட வேற வீடு குளவை எல்லாம் விட்டு அந்த ரோட்டுக்கு தானே கிடக்காணி விட்டு வலிக்கிட்டு தான் இங்கே வந்து அப்போ அம்மாவுக்கு பிள்ளை இல்லையோ? ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறாரு வேலை செய்கிறார் பேங்கில். வேலை செய்ய பேங்க்லையோ? பேங்கில் இங்கே குடிக்காம என்ன போய்கொண்டே இருக்குது. நம்ம கோயிலாடி வந்துட்டுதோ ஐயா அந்த கடை ஒழுங்கே காலையில திருப்புறாது. நான் உங்களோட கதை சொல்லி வந்துட்டேன் திருப்புங்க. நீங்கள் அங்கே கடை ஒழுங்கே பையில ஒரு கடை கிடக்கு அந்த பாதை அம்மா கதைச்சு போட்டு நான் கதைச்சு கொண்டு வலிக்க விட்டுட்டேன். கடை ஒழுங்கியப்பா பாதை இந்த கோதாடாப்பா இங்கே வேறு ஐயா அந்த கடை ஒழுங்கியடா. கடை ஒழுங்கியா? கடை அடியால போகணுமாப்பா. நான் இதோட கதைச்சு இங்கே வந்தேன் பிள்ளையாவில் அடி இதோட கதைச்சாண்டு நீங்களும் இந்த கதை குறைவண்டு இல்லையா? ஓமோ சொல்லி கொண்டு வந்தா போல அப்படியே அதான் கதை பிரச்சனை இல்லை. பாருங்க இப்போ இடத்த இருக்கா அந்த இடங்கயோ விடுங்க நல்லா விடுங்க. கடை ஒன்று இருக்கப்பா நல்லா உங்களோட எத்தனை இடத்துக்கு விடட்டோ? இது திருமையில விடுங்க பூனை பாதைக்கு அந்தாலும் பாவண்டாப்பா பின்னாலே வருது சைக்கிளில் நானும் மீச்சு கொள்ள நடக்கு சத்தம் கேட்குறோடைய கடை ஒன்று வேற ஒன்று முன்னுக்கு எங்களோட விதானியாட்டி ஆஃபீஸ் இருக்கப்பா. உங்களோட விதானியாட்டி ஆஃபீஸும் உங்களோட கடையும் எனக்கு என்னண்டப்பா தெரியும். நீங்கள் எங்கே இருக்கிற நீங்கள்? நான் பெலாலி. இங்கே அம்மன் கோயில் கடந்துட்டேன். அம்மன் கோயில் அந்த ரோட்டப்பா இங்கே அம்மன் கோயில். ஓ அந்த அம்மா ரோட்டில் பாருங்க. நான் பார்த்து கொண்டே வரேன் நீங்கள் கொடுங்க. சைக்கிள்காரனை இப்போ என்ன கோதாகி நான் அதான் யோசிச்சேன் என்ன போய்கொண்டே இருக்குண்டு. ஆக பின்னுக்கு போனால் அவ்வளோ இது இல்லைன்னு எல்லாம் இங்கே வந்துடுங்க. ஐயோ வேலை கிட்டடியே தான் நான் யோசனை இது என்ன போ எங்கே இங்கே இட பக்கமோ அது வேலை பக்கமோ? இட பக்கம் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் மாதா கோயில். அப்போ காணி வந்து இது ஆட்டேனே காணி. ஐயா காணி வந்து சனபாக்கிய மக்காண்ட காணி. ஐயோ புறம் பாட்டாப்பா சனபாக்கிய மக்காரன்னு எனக்கு தெரியுமேடா. நீங்கள் வாங்கன்னேப்பா அதானே வரேன் நான் கூட்டி கொண்டு போகிறவா வாட்ட தானேப்பா. அவாட்டா நான் கூட்டிட்டு வரீங்க? அவன் வீட்டை தான் போகிறேன். அவன் கொண்டே காணி காட்டும். அவா என்ன தெரியும்? தெரியுமே. ஓ அவா எனக்கு தெரியும். சரி சரி அப்போ கதைக்கு எங்கிறப்பா விடப்பா நேரானே வேறு மொழிதான் பார்த்து பயந்து வரல ரோட்டை பார்த்து அந்த சைக்கிள்காரன் வர அது தெரியுமா? யாருக்கு காணி அவைக்கும் உங்களுக்கும்? 2 பேருக்கும். உங்களுக்கு 2 பேருக்கும். அவருக்கு பாயினா பாய். சரி 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 ஆளுக்கு ஒவ்வொரு பிறப்பு ஓ ஆளுக்கு வருவார். ஒற்றுமை இருக்கலாம் ஒரு பயம் இல்லை. நாங்கள் சும்மாவே பிரச்சனை பெறக்கூடாது. சண்டை பிடிக்காம எங்களோட கதைச்சி யாரும் சிரிச்சுன்னா போவாங்களே சண்டைக்கு வர மாட்டான். திருப்பியும் பேர் ஒழுங்கையில் தாண்டி போடுமா? பார்த்து கொண்டிருக்கோம். அவருக்கு தெரியுமா விடம்? அது பின்னால தானே வருது ஐயா. அவர் கார் இல்லாத வரைக்கும் பெற வண்டியான் ஓட வண்டியான் கார் போகும் தானே பெறட்டு. ஓ என்ன கீழே அந்த பள்ளத்துக்கு விட்டுருந்தா தெரியாது. இவ்வளோத்தான் பிள்ளைக்கும் இவ்வளோத்த நிற்போம் இருக்கா ஏண்டா அவர் எங்கே வர ஐயா சரி சரி பாதமார விட்டுடும் போடி. முன்ன இந்த ரோட்டுக்கு வர ஏரியாடா பாரு என்ன தெரிஞ்ச கண்ணாடியில் பின்னுக்கு வர ஏரியாப்பா. ஆளுக்கு இந்தியோட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சிது. எங்கே எந்த பக்கம்? இடப்பக்கம். இடமெல்லாம் குடிமனைகள் இதுக்கு பிரச்சனை. பாக்கியமாக்காண்டிய காணி பாக்கியமாக்கா தெரிஞ்ச கதையும் கோவில் தெரியும். கண்ணாடி முட்டை எப்போ என்ன சமத்தியாங்கடா பக்கத்து? ஓ தானே அதான் சொன்னான் ஆஃபீஸு
தானியாட்டி வச்சு அப்புறம் என்ன இது கிடக்கண்டா அப்புறம் என்ன இதுதான் தானே இதுதான் முக்கியம். சமந்தி காசுகள் எடுக்க கொள்ள நம்பி காசுகள் அது உண்டு. இங்கே நிற்கிறேன் காலி காலி காணிக்கும் கடும் வேலை திட்டம் நாங்கள் வந்து போய் பாருங்க நாங்கள் அக்கா நீங்கள் இந்த காணி வேணா நடந்து போத்தே இல்லை நீந்தியே போகலாம். ஆ நீந்தலாம் போல மாரி மலை இல்லாமலே எப்படி தண்ணின்னா மாறின்னா சும்மா சொல்லி வேலையில் கூப்பிடுங்க உங்களை மந்த நேமத்தில். ஆனால் இப்போ நேற்று முந்தா பெஞ்ச மழை சும்மா சின்ன மழை நிற்காங்கம்மா கடும் நல்ல மழை அதால் நான் அப்படி நிற்குது. என்ன நல்லா பின்னு போயினவே இப்போ தோஞ்சீங்களோ காஞ்சிருக்கு நேரத்தோட எங்கே பாக்கியாக்கா என்ன நல்லா பின்னே போறீங்க முன்னு பார்த்து கொடுங்க 2 துண்டை. ஆ பாக்கியாக்கா நல்ல உஷாரம் ஆளாக கேக்கடாப்பா. அப்படிங்கிற யோசிச்சு பார். இது பாதை தானே இது பாதையோடா வாங்கி விட்டாங்க எனக்கு அப்படி தெரியாம முதலே இதில் வாங்க வேண்டியா அவ்வளோ விருப்பாங்கடா உங்களுக்கு கூடமா அவ்வளோ விருப்பாங்கடா உங்களுக்கு இந்த இடமா வாங்கின பொடியெல்லாம் இந்த சின்ன பொடியெல்லாம் சொந்த வந்தாங்க. போஷ் என்னம்மா தண்ணிக்கால நீந்துறது எங்க 18 லட்சம் சொல்றாங்க ஒரு பரப்பு. எங்க நெல்லியடி டவுனுக்கோ எங்க 18 லட்சம் பரப்போ சரி. ஆனால் பிரச்சனை இல்லை போல ஏன்னா காணிக்க இருப்பா அம்பிடுதே இல்லையா காணிக்க இருப்பா அம்பிடுதே இல்லையா எங்கே போடுறா பாக்கியமாக்கா என்ன கோதாரியனே நாங்கள் பிடிப்போம் தானே அதுதான் இப்போ என்ன ஆக்கினாள் ஆ ஏதப்பா நீ இவ்வளோ பாதைன்னா இந்த காணிக்க நம்புறானே இவ்வளோ பாதைன்ற என்ன கோதைடா இப்போ இதுக்கு மீச்சுட்டு வர்றது என்ன கேளாப்பா ஐயோ சரிவா நடந்து வச்சுன்னு இரு. ஆனால் உங்களை மாதிரி நான் ஒரு தோடையும் கஷ்டப்படலேக்கா உண்மையா. எனக்கு காணி பார்க்குறேன்னு வந்திருந்தா கூட நான் சொல்லிப்பேன் தண்ணி 10 ரூபா பார்ப்போம் தான். இங்கே எது காணி இப்போ 2 பேரப்போ அடே இதெல்லாம் ஃபுல்லாக உண்டு காணியோண்ணே. ஓ ஓ அப்படி இப்படி இப்படி அவ்வளோ 2 பேரப்போ ஆ அண்ணே அம்மா இப்போ நான் கேட்குறேன்டா இங்கே கூட எல்லாம் கூட ஆனியும் வேண்டி போட்டு அப்போ இது மட்டும்தான் அவங்க கூட இது மட்டும்தான் அவங்க கூட அது சரி. ஆ ஓ ஓ அதுலேருந்து இந்த அவ்வளோ அப்படியே பாதை. அப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட பாதை அது இது அது இதுக்குள்ள அப்போ அந்த கரையால் எடுக்க வேண்டாம் இதுக்குள்ள பாதை
இல்லை இது இது சரிதான் பாதை இதுன்னா உங்கள்கிட்ட எங்கள் இது வீடு இப்படி இப்படி இருந்தால் சரி தானே அப்படி இப்படி இருக்கு. சைடில் ஒரு சின்ன இடவழி இருந்தால் சரி வெளியே இருந்தா சரி. அது 2 சவரங்களாப்பா பொட்டுக்குள்ளாக நான் பூந்து வரானே இது நாங்கள் இருக்க போயிலே அவே இருக்கிறது. ஓ அவே தான் இனி என்ன செய்கிறது டிஸ்கஸ் பண்ணுறது அதை பண்ணி அப்போ அப்போ நீங்கள் அங்கே இருக்க புரியல் நாங்கள் அப்போ போன 6 மணிக்கு வெளிக்கிட்டால் 8:30 போல வந்து அங்கே இங்கே எதுவும் இடம் இருந்தால் நீங்கள் வேலை நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு பாருங்க அதுதான் பிரச்சனை அந்த லைன். இப்போ அது சரி இப்போ ஆட்ட பேரில் என்ன உறுதிடாக்கு உங்களை வேற கிடக்க ஒரு பிரச்சனையும் இல்லை அது போய் நான் தான் சொன்னா உறுதி என்ன ஒரு நல்ல நீட்டாக சுழச்சுடா கிடக்கும் ஒரு பயம் இல்லை நான் தான் தருவேன் நீங்கள் மாதிரி இருக்கியா அப்போ அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்ண்ணே இல்லை நான் தான் எந்த பிராமன் தான் மட்டும் தந்தது பிராமன் பிராமனுக்கு அதான் நான் விட்டு கொடுக்கணும் பிராமனுக்கு தான் கொடுக்கணும் நான் வித்து அவருக்கும் காசு இருக்கும் இப்போ என்ன உங்களுக்கு விளக்கம் தெரியுமோ இவைக்கும் நாங்கள் வேறொரு ஆக்கள்லாம் நான் இவைக்கு வேண்டி கொடுக்குறோம் என்ன இவையும் கஷ்டமாக்கள் ஓ என்ன சொல்லுங்க எங்களை பார்த்துட்டு மனுஷனுக்கு போ நல்ல ஒரு பாட்டி மந்திர அமைச்சு விட மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் எனக்கு தான் காணு இவாக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோமா வேறு ஒரு ஆக்கள்கிட்ட உதவியோட இதுக்கு முதல் ஒரு ஆக்கள்கிட்ட வேண்ட போய் அதுகள் ஏமாற்றி போட்டுது ஓ ஆனால் உங்களோட மோகன் சொல்லுது நீங்கள் எப்படியான ஆளுண்டு உண்மையாத்தான் சொல்லுவான் சரஸ்வதி தெரியுதுண்டு என்ன என்ன எடுத்துலாம் சிரிக்கிறேன் அப்போ அண்ணே எப்போன்னா எழுத சரி தானே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஓ திங்கள் புதன் செவ்வாய்ங்க செவ்வாய் இல்லை நீங்கள் நாள் கூடான்னு யோசிக்கிறீங்க நான் என்ன ஏன் செவ்வாயை விட்டீங்கன்னு திங்கள் புதன் தான் நல்ல நாளுங்க அப்போ இப்போ உறுதி உங்கள்கிட்ட கிடக்கு ஏன்னா இப்போ என்ன விலை என்ன மாதிரி 2 வயது கூட நான் வேண்டி 6 படி மெதுவாக 2 கையம்மா 6 படி தான் நான் கொடுக்குறேன் ஓ அம்மான பிரச்சனை இல்லை 6 படி தான் 2 பேருக்கும் பெண் இல்லைத்தன் உடனே எடுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தான் என்ன வந்தால் நான் தான் இருக்கிறேன் நான் அப்போ அம்மாட்ட வந்து விலகாய்க்கிற ஒரு மயக்க கிடாப்பா நாளும் பாவம் தானே அம்மாவை அம்மா யாருண்ணே பார்க்குறேன் யாருண்ணே பார்க்குறேன் அந்த பிராமணன் தான் அவர் தான் பார்க்குறேன் இவர மாதிரியோ அப்போ துப்புரா கவனிக்க மாட்டேன் படி வைப்பா வருமா இவாம அப்படித்தான் அவாம அப்படித்தான் ஆக சிரிப்பு தான் அண்ணா என்ன உங்களுக்கும் இவ்வளோ ஓகேயோ அங்கால ஒரு வீடு ஒன்று கட்டுறாங்களே இப்போ ஆனால் இதுக்கு இப்போ தண்ணி நிற்கிறாப்பா காணி போயிட்டு காணி இல்லையா காணி முழுக்க பண்ணிக்காச்சோ உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ எனக்கு இவா தானே சொல்லும் எனக்குன்னா இவா இப்போ விட்டாமல் இந்த பெனகுத்தியில் இருந்து எனக்கு இடம் இல்லை இதில் இருக்கண்ணா ஏண்ணா கேளுங்க வா வா கேளுங்க வா ஓகேன்னு சொன்னால் எனக்கு நீ உனக்கு இல்லாட்டா எனக்கு பிரச்சனை நான் உறுதி நாம ஒன்று வந்து நான் ஓகே தானே எனக்கு நான் காணி பிடிச்சோ இல்லையோ பாக்கியமாக்கா காண்டி வேண்டாம் நான் ரெடி என்ன பாக்கியமாக்கா நல்ல ஒரு மனுஷியாக காலை பார்க்க அண்ணே அப்போ இப்போ என்னடா சும்மா என்ன ஒரு கதைக்கு சரி என்ன இப்போ இப்போ நம்ம ஒரு உடுப்பு கடையை போகிறோம் ஒரு ஷர்ட் எடுத்தோட 3000 பண்ணுறா உடனே வேண்டுறது சும்மா சரி ஒரு 500 தான் குறைக்கிறானே அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு இடமும் இல்லையோ ஆனால் நீங்களுக்கும் வேண்டி கொடுக்கும்போது நீங்கள் வீடெல்லாம் கட்டி தான் கொடுக்க போகிறீங்க நாங்களோ அது எந்த வருஷமோ இருக்கிறோமோ சாகரமோ இப்போதைக்கு வர மாட்டேன் நான் நீங்கள் போய் வர மாட்டீங்க வர மாட்டேன் என்னன்னு சொன்னால் நான் இனி 15 மாற்றி வீட்டு திட்டங்கள் எல்லாம் வந்து நான் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு தான் பெறுவேன் நீங்கள் இங்கே பதிவு மாற்றி வீட்டு திட்டம் இப்போ சொன்ன மாதிரியாக்கா இப்போ வீட்டு திட்டம் கொடுக்குறாங்களா இப்போ வந்து வீட்டு திட்டம் இதுக்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் காணி பண்ணாலும் உங்களோட பேரில் காணி இருந்தால் நீங்களும் வீட்டு திட்டத்தை பதிக்கலாம் நாங்கள் வைக்கணும் நாங்கள் வைக்கணும் இயேசு பொம்பளை ஏன் ஆம்பளைனா காய்க்கல ஆம்பளை இல்லை காய்க்கிறாங்க அந்த வேலையில செய்து கொண்டு இருக்கலாம் வந்து கொட்டில் போட்டு இருக்கு ஏனண்டா நாங்கள் காணி வந்து சீராகணும்
நிறைய வேலைப்பாடு இருக்கு. இனி எங்கள்கிட்ட இல்லையா பிடிக்கணும். அடுத்தது பாதை சொல்ற 8 அடி பாதை எங்கள்கிட்ட உறுதியில பார்க்கணும். 8 அடி பாதையோ 10 அடி பாதையோ அதெல்லாம் உறுதியில பார்த்துட்டு தான் நாங்கள் செயற்படுத்தோம். ஆனால் இது அடி கூட கிடக்கு. அடி கூட கிடக்கு அதான். ஆனால் எல்லா கல்லு தாட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட உறுதியிலே கொண்டு எது இல்லை கல்லுன்றீங்க அந்த தூணம் அது இல்லையா? இப்போ அது 8 அடி இல்லை, கூட இல்லை. அது அது கூட கிடக்கு 12 அடி கிட்ட கிடக்கு. 12 அடிக்கும் கூட கிடக்கு கூட. ஏனென்று சொன்னால் இந்த காணிக்காரருக்கும் இதுதான் பாதை போல. இது இவைக்கு பாதை இல்லை மூடி கிடக்கு. இங்க திறந்து விட்டுருக்காங்க. இதுதான் பாதையா வரும். இதுதான் அண்ணா பாதை. என்ன பொறுத்தளவுல இதுதான் குலாம் தான் பாதையா வரும். சரி அப்போ இந்த காணிக்காரா இவை மடைப்பை போட்டு விட்டா சரி. அப்போ மற்றது அது பாதை என்னென்ன இப்போ வந்து நாங்கள் வேலி போடுறோம் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து பின்வேலி மட்டும்தான் எங்களுக்குரிய வேலி. மற்ற வேலி எல்லாம் அவங்களுக்குரிய வேலி. பின்வேலி மட்டும் போட்டா சரி எங்களுக்குரிய வேலி. பின்வேலியிலேயும் பாதி தான் உங்களுக்குரியது, பாதி எங்களுக்குரிய இல்லை. பாதி நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் முழுசாவே எனக்கண்டே அப்படியே உரிமை எடுத்து விட்டோம். வேலியை சின்ன புரியல. நீங்கள் எனக்கு வேலி தானப்பா முக்கியம். உங்களை அடிச்சு குடிச்சதுண்டாக்கே வேலியால தானே பாயம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு வேணும் தானே. நம்பேறாது வேலிதான் குறிக்கோளா இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு உங்களை விட்டு வேலி துண்டு வேணும் தானப்பா உங்களுக்கு. இங்கே இவ்வளோ நீள வேலிக்க வேலி எல்லாம்ப்பா இப்போ குறிக்கோளில் இருக்கிறது. அப்போ நீங்கள் முள்ளு கம்பி இல்லாமல் தான் வேலி பார்க்கணும். அதெல்லாம் கட்டும் முள்ளு கம்பியில் கொழுவிச்சேன்னா சரி சாமான். நான் இதால தானே அடிக்கிறேன். பிக்க வண்டி அம்மா அதை என்ன கதை இருக்கிறேன் வீடியோ வருது அப்படியே உங்க கதையெல்லாம் வீடியோவில் அது வர நாங்கள் சேர்ந்தாடா பயக்கிறோம். இப்போ நடக்கிற சம்பவங்கள் அப்படித்தான். சரி பெம்ப கதையை விடுவோம், சீரியஸாக வருவோம். இப்போ உங்களுக்கு ஓகேயோ? உங்களுக்கு ஓகேயோ? அப்போ நாங்கள் எதுக்கும் காணியை வேண்டி பேரை மாற்றி எழுதி போட்டு வீட்டு திட்டத்துக்கு இருக்கா கதையுங்க நம்ம என்ன இல்லை வீடு நாங்கள் செய்யலாமாக்கா, அதில் பிரச்சனை இல்லை. வீட்டு திட்டம் இப்போ 20 லட்சம் ரூபா வீட்டு திட்டமே கொடுக்குறாங்களா வேணா? இப்போ கொடுத்து 15 எடுத்தா நல்ல மெல்லோ. இப்போ உங்களுக்கு அங்காலே அதில் கட்டுறாங்களாக்கள் வீடு. மற்றது அப்போ இப்போ இதுவும் வந்து 2 பிறப்பண்டைக்கு அரையா என்ன இப்படி தான் பிரிக்கிறேன். அவருக்கு பின்னால் ஒருத்தர் எனக்கு முன்னால் இருக்கு. வேண்டாம் நீங்கள் அவருக்கு புருஷனும் இல்லைன்றக்குள்ள நீங்கள் ஒரு சலுகை செய்யத்தானே வேணும். வந்தோன்னா அப்படியே உள்ளற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி உள்ளற மாதிரி. ஆனால் உண்டாக்கா இப்போ நாங்கள் வந்து எங்களோட வந்து சும்மா கடமைக்கு செய்கிறதா இருக்கக்கூடாது. இந்த இடத்த பாருங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் வீடு காட்டி நீங்கள் இருக்க போகிறீங்கன்றாக்குள்ளே அதில் இருக்க ரிஸ்கையும் பார்க்கணும். இப்போ எது முண்டுண்டா கூட கூப்பிட்டாலும் ஒரு 1/2 மத்தியாகம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸே வரும். 1/2 மத்தியாகம் இல்லை கூடத்தான் முடியும். ஒரு சிக்கலுமே இல்லைண்ணா, எங்களுக்கு எல்லாமே பக்கத்து. ஆனால் இங்கேலாம் இருக்குது வீடுகள் எல்லாமே இதுக்கு வரப்போதுண்ணா. 7-8 வீடு வருது. அதுக்கு தான் எல்லாம் எல்லையில் போடுறோம். எங்களை பொடியெல்லாம் ஃபுல்லாக வாங்கினோம். இப்போ உங்களுக்கு ஓகேயோ? என்னென்ன அந்த இப்போ தவிச்ச முயல் அடிக்கிற வேண்டும் அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஒன்றும் இல்லையேன்னு நீங்கள் ஓமண்ட வாங்கிக்கக்கூடாது. அப்படி இல்லை தானே, அப்படி இல்லை. ஆனால் பாக்கியமாக காட்ட காணி வேண்டாவும் கொடுத்து வச்சுக்கோம். நல்ல ஒரு மனசியாவா அவாட்ட வேணா ஒரு ஆசீர்வாதம் தான். யாரு ஐயா எப்படி இந்த காணி பாக்கியமாக காண்டான காணி அன்றைக்கு வந்து பேரியாக்களும் நீங்கள் உடுப்பிட்டிக்கே இருந்தீங்களா முந்தி? இங்கே கட்டுப்படி எங்காலையா இங்கே என்ன 4 லட்சம் சொல்கிறா விலை சரியே? எனக்கு அதை பற்றி தெரியாது. விலை என்ன மாதிரி தெரியாது. 5 லட்சத்து இங்கே இது எங்களை படியில் பண்ணாங்க. 5 லட்சம் சொன்னாங்க. நாங்கள் நம்ப தான் இதுவும் எங்களை படியெல்லாம் பண்ணாங்க. 5 லட்சத்தை பண்ணாங்களா? சொன்னாங்க. இப்போ எவ்வளோ ஆளுங்க? இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்த விஷயம். போன கோடைக்குன்னு சொல்லுங்க. அப்போ 5 ரூபா போயிருக்கானே அம்மா, 6 ரூபா சொல்கிறானே அம்மா. இந்த அண்ணன் சொல்கிறாங்க. நாங்கள் அவங்க கேட்கறதுக்கு பிடிச்சிட்டாங்க. ஆள் பிடி வரட்டுடா 5 ரூபாய்க்கு போய்க்கிறாங்க ஜாவாண்டு. இதை தூணை பார்த்தா முந்தாள் நட்டாங்க கிடக்குன்னா 2 அண்ணன் இப்போ நீங்களே எப்போ எழுத ரெடி? எனக்கு நாளைக்கு அவருக்கே தெரியும். நான் லோன் ஒன்று போடுறேன். அந்த லோன் எனக்கு சரி வந்து தான் நான் இதுக்கு இறங்கு. எனக்கு நாளைக்கு தான் உறுதியாக சொல்லுவாங்க. சரிவாட்டி எங்கே இறங்க போகிறீங்க? சரிவாட்டா திருப்பி ட்ரை பண்ணுறேன். 1 நாள் 2 நாளைக்கு வருமா ஷோரா? சரி வரும்.
அக்கா மாதவனை தான் நீங்கள் பார்க்கணும் அக்கா. முன்பக்கம் போகணுமா? யாருக்கு அது பிரச்சனை இல்லை. அதாவே சவரங்களை என்ன காய்ச்சி பேசி செஞ்சு விடட்டும், அது வேறு விஷயம். இப்போ காணிக்கு நீங்கள் 2 காய்ச்சா தான் எழுதலாம். இப்போ ஓகே, நான் இப்போ நாளைக்கு பின்னேரம் போல முடிவு சொல்லுவேன். என்ன சொல்லுங்க நானும் ஓமன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் ஓமன்ட்ட சரியில்லை, இவையோட கதைங்க அப்போ என்ன காய்ச்சி போட்டு உங்கள் லோன் மேலே இல்லையா? நாளையே தான் வள்ளியாண்டு சொல்லாக்கி சொன்னேன். நாளையே தான் பிரச்சனை. நாளைக்கு அப்போ நாளையே 2 மணிக்குள்ளே லோன் கொடுப்பாங்க. அதான் சரியா லோன் வந்தாலும் அதோட லோனும் முழுக்காசு அவையிட்டே கொஞ்சம் இருந்தோண்டு லோன் போட்டுருப்பேன். 6 லட்சம் ரூபா லோன் போட்டால் சரியா போகாது. 2.5 லட்சம் ரூபா லோன் போட்டால் மிச்சமெல்லாம் வட்டி வியாதத்துக்கு எடுக்கிறேன் ஐயா. உண்மையா சீரியஸாக கேளுங்க, வட்டிக்கு தான் எடுக்கிறேன். 1 லட்சம் ரூபாய்க்கு 25,000 மாதம் வட்டி. இந்த பிராமன் 1 லட்சம் ரூபா மாதம் 25,000. ஏனையா அப்படி இருக்கிறீங்க? என்ன செய்யறது, இருக்கிற வீடு வேணும் காணி வேணும். இதோட 4வது வீட்டை மாறி மாறி பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து அப்போ அப்புறம் இப்போ இங்கே வரமாட்டேன்ட்டு உடனே எங்களுக்கு இப்போ எங்களுக்கு வீட்டு திட்டம் இல்லை, திட்டங்கள் உடனே ஓகே பண்ணுவாங்க. நல்ல குணமாக நல்ல குணம் செய்தாருமா உண்மையா செய்தாருமா. அப்போ சரி நாங்கள் முடிச்சு கொள்வோம், நாங்கள் எழுதுவோம் அக்கா. சரி உங்களுக்கு ஓகே தானே? அங்கே பின்னுக்கு ஒரு வீடு கட்டுற ஐயா முதுக்குலேருந்து தான் வருமா போல அவிடம் இருக்கு ஐயா. நீங்கள் இந்த ரோட்டில் தான் வேறு இடம் அப்படி இது ஓகே தானே? நல்ல இடம். பாதாள் மழை நேரம் கொஞ்சம் இது அது எல்லாரும் வந்து இது அது எல்லாரும் மொத்த ஒரு நேரம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னண்டு பிரேசாவுக்கு எழுதி கொடுத்தால் இப்போ ஒரு 10 பேர் வந்துட்டா டக்குன்னு அவியல் போட்டு தானே வேணும். அவங்க மற்ற அவங்க பிரேசபை ஆக டிலேன்னு இல்லை, ஒரு 10 வருஷம் ஆகினா டக்குன்னு போட்டு தந்துடுவாங்க. அதுதான் எழுதி கொடுத்தா டக்குன்னு போடுவோம். சரி, நீங்கள் கதையுங்க, எனக்கு டைம் ஆகுது. எங்களுக்கும் டைம் ஆகுது, நாங்கள் ஒரு செத்த கொண்டு போகணும். எனக்கு வந்து என்ன நம்ம பேர் 8 பேர் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் பெரிய பொஸ் அப்பா. ஒசண்டு இல்லையாப்பா, வேண்டாம் நமக்கு என்ன வீடு தான் செய்கிறோம். இப்போ நான் என்ன பொறுத்தளவில் என்னால் ஐயண்ட உதவி செய்கிறேன். நான் பொடியில் வச்சு அதான் சொல்கிறேன் பொஸ்ஸண்டு. ஒசண்டா என்ன அர்த்தம் ஒன்று தெரியும்? முதலாளி. முதலாளி அப்படி இல்லைண்ணா, நீங்கள் தொழிலாளி. இங்கே பாடியை விட்டு கதைச்சா ஒரு முடிவு சொல்லுங்க. நான் நாளைக்கு பின்னேரம் போல முடிவு சொல்லுவேன். அப்போ அண்ணே என்ன நீ இறங்கி வர மாட்டி கொஞ்சம் என்ன நம்பர் இருக்கு உங்களோட நம்பர் நீ இவர்கிட்ட சரியில்லை, நாங்கள் இடைக்கலாம் காய்க்கிறது அவர் தான் அடிக்கட்டு. இப்போ தான் காஜி அண்ணே இங்கே அண்ணே வலிக்கிறேன். என்னென்றால் விலை அவ்வளோ அண்ணே வருது கோல். என்ன நான் என்ன செய்யறது, நான் சொன்னது 2 வயசு வேண்டி இதுக்கு செய்யலாம். நீங்களும் பண்ணி 2 வருஷமா வருது? பொய்யண்டு இல்லை 2 வயசு வேண்டி சரி வருது. ம் அப்போ இவ்வளோ கவரேஜும் பிரச்சனை இல்லை, கோல்டாக வருது. என்ன என்ன பக்கத்து பனையோட தான் ஆறாப்பா கோழிச்சு சாக கொள்றேன். சரி அக்கா விளக்கிடுவோம். அப்போ அதை வேணே நான் போனாங்க ஐயா வரட்டே. ஓ இனி காணிக்க வரக்கூடாது எங்களையா? சரியா நாங்கள் எல்லாரும் வீடு விட்டால் நாங்கள் தரைக்கு தான் மாடுவோம். தரைக்கு தான் கொண்டு வரோம். வீடு போட்டால் அக்கா நீங்கள் தங்கச்சியோட காய்ங்க இப்போ 2 மற்றது இங்கே உண்மையாக படிக்கல. இப்போ நாங்கள் வீடுகள் செஞ்சு தர இருந்தாலுமே அக்கா வீட்டு திட்டம் 15 நல்லது. வீட்டு திட்டம் என்ன இப்போ நாங்கள் இனி வீடு செய்கிறேன்றாலும் நீ எத்தனை எவ்வளோ காய்க்கணும் கொள்ளணும். நான் வீட்டு நான் காய்ப்பேன். நான் காய்ப்பேன். பொம்பளைண்டா தான் காய்ப்பான்னு சொல்லியாங்க. நாங்களும் ஆம்பளையில் தான் காய்க்கிறீங்களாம். எங்களை மாதிரி ஒரு ஆள் வந்தால் வழியாக காய்க்கலாம் தானே. குளமாடா பாய். அக்கா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ காணியல் தட்டுப்பாடு இப்படித்தான் வரும். விலையால் அது எழுதலன்ட்டு இல்லை. இதுக்கே நீ காணி இல்லை. ஆக மிஞ்சினா பாக்கியம் கண்ண மட்டும்தான். அதையும் விட்டியலோ படம் முடிஞ்சு. அவ அப்படி செய்ய மாட்டா. அவ தெரியுமாடா என்ன மறந்து போனா. நான் பலாலி பலாலி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கிட்ட பாக்கியாக்கா சிரிப்பான்னு இருக்காளாப்பா கடவுளே. அண்ணன் அதுக்கு காணி பண்ணுற நல்லா ஒன்று பொண்ணுங்க ஒன்று சொல்லுமா போல பயமாக கிடக்குறாப்பா. வண்டி போட்டால் வந்து இருந்து வேறு கொண்டு கிடக்கு.
ஆ அது எப்படி ஒரு 10 வருஷமா அப்படியா கிணறு வந்தால் போடுவான் இந்த வழியாக போகுதுப்பா ஆனால் உண்மைண்டா கண குடியேற்றங்க வந்தால் எழுதி கொடுத்தா போடுவான் நீங்கள் இந்த சார் வந்து கரண்ட் பில் ம் இப்பதான் போட்டாங்க. நான் வந்தது 14 இப்பதான் வந்து போட்டு தந்தாங்க எது இந்த ரோடு. ஆ முந்தி சும்மா நீங்கள் வரைக்கும் இப்போ இப்படி தான் இந்த ரோட்டு மீது அந்த ரோட்டு மீது இது நாங்கள் கொக்கட்டி சோலையில் வேண்டி கொடுத்த காணி மாதிரிங்கிறக்கா ஆ முழு காணியும் போயிட்டா தான் சரி இது ரோட்டு தானே இது வந்துட்டு காணி எட்டும் இல்லை தானே ஆ அம்மா கூட்டியானது உங்களோட வாரம் பின்னரம்பல் இந்த அம்மாவோட வந்து சரி அண்ணா நான் விளையாட்டேன் ஓ சரியா சந்திப்போ அப்போ என்ன வேணும் காய்ச்சி போட்டு சொல்கிறேன் அப்படி விலையம் குறைக்கலும் என்றால் குறைச்சி அதை நீங்கள் குறைச்சி கொள்ளுங்க ஏண்டா நீங்களும் பாவம் வட்டி கேட்க சொல்கிறீங்க அவாவும் பாவம் அம்மாவும் அப்போ என்ன சொல்கிறேன்டா தெரியுமா தலைக்கு மேலே வந்தால் சரியா கதை உங்களோட தலை சரி கடவுள் விடாது வீட்டை தென்னை மரம் தலை கூட்டி கொண்டு இருப்பேன் பிள்ளையர பண்ணா தள்ளி வீட்டில் சுத்தம் ஆனால் இங்கே வா நான் ஓடி திரிகிறேன் என்ட்டு அப்போ உங்களோட படுற பாடு குழந்தை பிள்ளை மாதிரி சுத்துப்படுறேன் இங்கே இது உறுதி உங்களோட பேர் நடக்கு என்ன அப்போ அதெல்லாம் பண்ணி செக் பண்ணுவோம் கொள்ளணும் மண்ணை அது அப்போ அது ஒரு என்ன மாதிரி பாருங்க மற்ற நீங்கள் விலையை கதைங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் வேண்டாலும் குறைச்சால் பிரச்சனை இல்லை நல்லது தானே ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு என்ன சொல்கிறது நானுமே ஆட்டு போனாலும் குறைச்சி காய்த்தானா செய்கிறது ஆனால் என்ன செய்கிறது எல்லாம் இப்போ உங்களோட நிலைமை அப்படி கிடக்குது நீ அவாண்ட நிலைமை அப்படி கிடக்கு பாக்கியமாக்காண்டு அவர் சொல்கிறார் என்னென்றால் இவாட்ட காய்ச்சா கொஞ்சம் விலை குறைக்கலாம் உண்டு நான் சொன்னேன் பாவமாக கிடக்கணும் அப்படி குறைக்கிறனாலும் நீங்கள் ஆளுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுங்க 2 பேருக்கு நம்ம சந்தை 2 வருஷம் 2 வருஷம் இல்லை எவ்வளோத்துக்கு வேணுன்ற ஒரு இல்லை இங்கே பாரு லோன் எடுத்து அவங்க லோன் எடுத்து வட்டிக்கு ஆனால் ஆள் சொன்னேன் நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னே 1 லட்சம் படி வேண்டிங்களா பெறப்பண்ணு சொன்னேன் 5 படி வந்தோம் 5 படி நீ வேண்டி லோன் எடுத்து அப்போ இப்போ 10 கிலோ தரணும் அம்மா இருக்கு உண்ட அம்மா இருக்கிய 5 கோணியோன்னு என்ன கேட்டாக்கள் நான் கொடுக்கிறேன் ஏன் கொடுக்குற நான் கொடுக்க இதாக ஓமனுக்கு சொல்லி போட்டா கவாக்கோ இதாக வேண்டாம் நான் தானே நான் மாட்டேன் இப்போ நீங்கள் 5க்கு பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னே இப்போ 6க்கு தாரியல் சட்டப்படி தேங்க்யூ ஸோ மச் ஏறண்ணா சைக்கிளில் இது புறாமினா கூட அதான் ஏறி போனேன் இங்கே அக்கா நீங்கள் காய்ச்சிங்கன்னா சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்போனாலும் அதை எழுதி விடுவோம் சரி அண்ணா நீங்கள் ஏதோ காய்ச்சி கொள்ளுங்க காய்ச்சி போட்டு சொல்லுங்க மூன்று பக்கம் வந்தது வேலை செய்கிறோம் அதுகளும் வந்த ஒரு அப்போ நான் முறியக்கூடாது அவையோட நான் சொல்லுவேன் எனக்கு அவன் மூத்தப்பேன் அவன் மூத்த நீ கொடுக்க மாட்டேங்க பார்த்தீங்கண்டா சரி அண்ணா போட்டு அண்ணா ஓகேண்ணா பாய் சரி அக்கா உங்களுக்கு காணி பிடிச்சி கொண்டுதோ என்னண்டா இப்போ காணியில் பார்க்கக்குள்ள இப்படி தான் இருக்கும் உதாரணமாக இந்த இடம் கூட ஆரம்பத்தில் ஆக்கள் வாங்கிக்க அப்படி தான் இருந்துருக்கும் இப்போ நான் என்னென்றால் இப்போ திடீரென்று பார்க்கக்குள்ள சுத்த வர ஆக்கள் இல்லாத மாதிரி அப்படி இப்படிலாம் இருக்கும் ஆனால் என்னென்றால் அது ஒரு நேரம் குடியிருப்பு வந்தால் தெரியாது அது நல்ல டிமாண்டாக மாறிடும் பிறகு ஆரம்பம் வேண்டுனா தான் உண்டு அந்த மனசி நல்ல மனசியாக உறுதியோக பார்த்துட்டு எழுதி விட்டோம்டா சோழி இல்லை நீங்கள் தங்கச்சியோட கதைங்க சரியா
காய்ச்சி போட்டு ஓகே எனக்கு ஓகே பிரச்சனை இல்லை நாங்கள் காணி எழுதுவோம் அதில் மாற்றம் இல்லை என்னண்டவால் நீங்கள் காய்ச்சி போட்டு சொன்னீங்களா தான் நானும் வேறு ஒரு ஆக்களோட காய்க்க கிடக்கு இப்போ காய்ச்சி பேசி என்னென்றாலும் செய்யலாம் டக்குண்டு அலுவலம் முடிக்கலாம் சுணங்க கூடாது சரியோ அப்போ இப்போ உங்களை வீட்டு வைக்க கூட சரிதானே சரி ஓகே அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் சந்தோஷம் இந்த 3 மணி நேரம் நீ 3 மணி நேரம் முடிச்சு போட்டு தான் நீ பலாலிக்கு விழுக்கணும் நான் அந்த தம்பி உங்களுக்கு தெரியுமாரியாக்கா அவன் இறந்துட்டான் நான் சொன்னேன் ஓ அப்போ அங்கே போகணும் இப்போ அப்போ உங்களோட இந்த காணி அலுவலம் முக்கியமானபடியா அது பொடியும் வேறு லேட் ஆகும்னு சொன்னபடியா என்ன தம்பிக்கு அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் எத்தனை வயசு 23 அப்போ அங்கே போகணும் இப்போ உங்களை இறக்கி போட்டு அங்கே போகிறோம் பரவாயில்ல இங்கே பெட்ரோல் செட்டுலாம் என்ன சொல்கிறது உங்களுக்கு பெட்ரோல் செட்டு தேவையில்லாத சொல்கிறேன் கொஞ்சம் தூரம் வந்தாலே இங்கே மெயின்கள்லாம் அவ்வளோ மோசம் வந்து இல்லை இடம் பிரச்சனை இல்லை அப்போ நான் முடிச்சு கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் காணி சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே நேரம் என்ன சொல்கிறது அதுகிட்ட குறைச்சி கேட்கவும் எனக்கு மனசும் இல்லையா அந்த மனுஷிட்டேடா பாவமாடா என்ன வஞ்சம் இல்லை ஒரு ஆளாக கிடக்குது அப்படியே ஒரு 5-10 குறைச்சாலும் அதை ஓகே உங்களோட தங்கச்சின்ற இதுக்குள்ளேயே போடலாமாக்கா அது பிரச்சனை இல்லை அது என்ன சொல்கிறது இவன் பார்க்குறாக்களே ஒரு சில பேர் சொல்லி என்னண்டு அவைக்கும் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு கூட ஒரு காலம் சொன்னதுமே உண்டு அப்படி தான் நடந்திருக்குது ஸோ அந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நான் இதை சொல்லியிருக்கிறேன் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்